இப்போ அஜித்துடைய இப்போ இந்த அடுத்த படம் AK-62 இது என்ன ஆக போகுது, அதோட இயக்குனர் யார், இப்படி ஒரு பரபரப்பான அது ஒரு செய்திகள். அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் நடித்து கொண்டு இருக்கக்கூடிய இப்போ இந்த லியோ இந்த திரைப்படத்துடைய அப்டேட் என்ன அடுத்தது, இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம், வர 17ஆம் தேதி வரக்கூடிய தனுஷ் நடித்திருக்கக்கூடிய வாத்தி திரைப்படம், அதை பற்றின அப்டேட்டுகள். இந்த எல்லாத்தையும் தாண்டி இல்லை எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, மோகன்ஜி இயக்கத்தில் செல்வராகவன் நடித்திருக்கக்கூடிய நாயகனாக அதை குறிப்பிடணும் நடித்திருக்கக்கூடிய பகாசுரன் திரைப்படத்தை பற்றி தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ செல்வராகவன் முதலாக ஹீரோவை நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சில பேர்கிட்ட இருக்கலாம். சரி, முழுமையான ஹீரோ எப்படி வராரு அப்படின்னதுன்னா, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற காரணத்துக்கு ஒட்டுமொத்த காரணமும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் மோகன்ஜி அவர் ஏற்கனவே எடுத்த படங்களுடைய பட்டியல் அந்த மாதிரியான ஒரு விஷயம். திரௌபதி படம் இருக்கிறப்பே அந்த மாதிரி ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ அதே போல் ருத்ரதாண்டவம் அந்த மாதிரியான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனால் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய அளவில் இருக்குது. தவிர இதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஏற்கனவே டீசரில் வந்த விஷயங்கள், இவர் பேசின விஷயங்கள், இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த இணையதளங்களில் நடக்கக்கூடிய ஆபாசமான நடவடிக்கைகள், அதனால் இளைஞர்கள் சீரழிகிறது, இது அடிப்படையாக வச்சு இருக்கும் அப்படின்னு. அடுத்தது இதில் இன்னொரு கோணமும் இதில் வந்து சொல்கிறாங்க. இப்படின்னா பகாசுரன் அப்படிங்கிற தலைப்புக்கு வேற ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. இப்போ புராணத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் காட்டுக்கு வனவாசம் வர்றாங்க, அவங்க தாயார் குந்தியோடு சேர்ந்து அங்கே வர்றாங்க. அப்போ வந்து அவங்க தங்கியிருக்கிற ஒரு கிராமத்தில் பக்கத்து அந்த தங்கியிருக்கிற இடத்துக்கும் ஒரு பக்கத்து கிராமத்தில் அந்த மக்கள்லாம் ரொம்ப அழகிறாங்க. என்ன விஷயம் என்னன்னு இவங்க போய் விசாரிக்க போகிறப்ப அங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு அசுரன் இருக்கான் பகாசுரன் அப்படின்னு. அவன் வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ஆளை எனக்கு அனுப்பணும், நான் சாப்பிட்ருவேன் அப்படிமா. அது வந்து இன்றைக்கி வந்து எல்லா மக்களும் அழுகிறாங்க. இவங்க தங்கியிருக்கிறாங்க பாருங்கள், அந்த கிராமத்தை ஒட்டின ஒரு வீட்டில் இவங்க தங்கியிருக்காங்கல்ல, அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அழுவுது. அதான் சரியான ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லுது, இது மாதிரி இன்றைக்கி என்னுடைய கணவர் வந்து போக வேண்டிய முறை அப்படின்ட்டு. அது எப்படின்னா, இவங்க வந்து ஒரு மாட்டு வண்டியில் வந்து நிறையா பட்சணங்கள் அது இது எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போகணும் வீட்டுக்கு. ஒரு ஆண் தலைமகன் போகிறப்ப அவன் வந்து சேர்த்து முழுங்கிடுவான், வண்டியோடய சேர்த்து முழுங்கிடுவானா. அந்த ஒரு கதை தானே புராணத்தில் உள்ள விஷயம் இந்த மாதிரி இதில். அப்போ அந்த பீமன் என்ன, அந்த குந்தி சொல்கிறாங்க பீமன்கிட்ட, நீ தான் பலசாலியாச்சே, நீ ஏதாவது இது பண்ணு. ஏன் அப்படின்னா, அவங்க சாப்பாடு நம்ம சாப்பிட்ருக்குறோம், அந்த அம்மா அழுது, அதுக்கு வந்து ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது முன்னால் தான் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறான் பீமன் வந்து அந்த வண்டியை அவன் ஓட்டிகிட்டு போகிறான். அந்த பகாசுரன் அரக்கனை அவன் இருக்கிற குகையை நோக்கி ஓட்டிகிட்டு போகிறான். நிறையா வந்து பட்சணங்கள் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது, சாப்பாடுக்கு பண்ணலாம் அது இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த பகாசுரனை இவன் கொன்னுடுறான் பீமன். இதுதான் இந்த ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு இதுன்னா, இந்த பஞ்சபாண்டவர் போய் தங்கினாங்கல்ல, அது வந்து ஒரு பிராமண குடும்பத்துடைய ஒரு வீடு. இப்போ இதை முடிச்சு போட்டு தான் சில பேர் சொல்கிறாங்க, அதாவது ஒரு பிராமண குடும்பத்திற்காக இந்த பீமன் போய் அரக்கனை அழிக்கிறான். அப்போ இந்த படத்துலேயும் வந்து அந்த ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த ஒரு இணையதள வீடியோக்கள், ஆபாச வீடியோக்கள், இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு பிராமண பெண் இல்லை ஒரு பிராமண இளைஞன், இவங்களுக்காக போய் இந்த செல்வராகவன் அப்படிங்கிற அந்த ஹீரோ தீயவர்கள் அழிப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கோணம் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். இது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏற்கனவே அவருடைய திரௌபதியில் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப நேக்காக திறமையாக அந்த திரைக்கதை அமைச்சிருப்பார். அதோடைய டீசர் அதெல்லாம் பார்க்குறப்ப இது ஒரு முழுக்க ஜாதி அடிப்பிலான படம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப என்னென்னா, அந்த தனியான ஒரு விஷயம் வச்சுருப்பார். பொய்யா வந்து சான்றிதழ்லாம் கொடுத்து எப்படி திருமணம் பண்ணி அந்த பெண்களுக்கே தெரியாமல் திருமணம் பண்ணி எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. அது ஒன்றும் கற்பனை இல்லை, நிஜமாக நடந்த சம்பவத்தை தான். அவ்வளோ ஒரு சிறப்பாக அதை பண்ணியிருப்பார், அந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதுக்கு நடுவிலே வரும் அந்த கதாநாயகி சொல்லுவாங்க திரௌபதியில், நம்ம பயப்படக்கூடாது, நம்மளாம் சத்திரிய வம்சம், இந்த மாதிரியான ஒரு ஜாதி ரீதியான டைலாக்லாம் இருக்கும். இப்போ இந்த படத்தில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தா ஒரு தெருக்கூத்து நடனம் இருக்குது. அது தெருக்கூத்து நடனம் பல வகை இருக்குது. அதில் வந்து இந்த வன்னியர்களுக்கான ஒரு தெருக்கூத்து நடனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, வன்னிய புராணம் அப்படின்ட்டு. வாதாபி அனதாபி அப்படின்னு 2 அரக்கர்கள், இவங்களுடைய தொல்லை தாங்க முடியல. தேவர்கள் வந்து வேண்டுறாங்க, கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. சிவனும் விஷ்ணுவும் கலந்து பேசுகிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு முனிவருக்கு வந்து ஒரு பிள்ளை வரம் கொடுப்போம், ஒரு திருமணமான முனிவர் தான் கொடுப்போம். அவங்களுக்கான குழந்தை வந்து பிள்ளை வந்து இவனை அந்த
அந்த 2 அரக்கர்களை அழிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த முனிவர் வந்து யாக வேள்வி பண்ணுறாரு. அது பண்ணும்போது அந்த தீயிலிருந்து உருவாகக்கூடியது தான் அந்த ஒரு வன்னி இனத்தை சேர்ந்த அவர் தான் வந்து வன்னி இனத்தின் முதல் நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புராண கதை ஒன்று உண்டு. ஸோ அதை சொல்லக்கூடிய தெருக்கூத்துகள் இருக்குது. இப்போ இந்த படத்தில் அந்த டீசரில் பார்க்குறப்ப அந்த மாதிரி தோணுது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா பலவித யூகங்களை ஏற்படுத்த வச்சுட்டு தனி ரூட்டில் போகக்கூடியவர் தான் மோகன்ஜி அவர்கள். அதனால் இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக இந்த டீசர், அந்த தெருக்கூத்து நடனம், இது எல்லாமே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.